இன்னைக்கான வீடியோ என்னன்னா வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு எப்படி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 6 நம்பர் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கேன் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொசிஷனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய வாட்டர் பாட்டிலாக ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். க்ரீன் பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்து சின்ன சைஸாக இருக்கக்கூடிய பாட்டிலாம் வரிசையாக வந்துட்டு அடிக்கிறேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் கேன் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து பாட்டம் சைடில் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ அடுத்தா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கன்னா இதில் டாப்லேருந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம கட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பெரிய பாட்டிலில் மட்டும் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பாட்டில் எல்லாமே அதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வர மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் எல்லா பாட்டிலையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லா பாட்டிலை விடவும் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கேன் வந்துட்டு கட்டையாக இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அடுத்ததாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்க இடத்த நைஃப் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துறேன். இதே போல் எல்லா பாட்டிலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததான் 3/4 இன்ச் ஒயரிங் பிவிசி பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்பில் நம்ம ஒரு 8 நம்பர் பீஸ் வந்துட்டு கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிவிசி பைப்பை இந்த மாதிரி கிராஸாக வர மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது என்ன செய்றீங்கன்னா இந்த பிவிசி பைப்பு ஒரு 1 இன்ச் நீளம் இருக்க மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் ஒரு 8 நம்பர் பீஸ் வந்துட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இல்லைனா கம்பி இருந்துச்சுன்னா எடுத்துங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஹீட் பண்ணிவிட்டு பாட்டிலில் வந்துட்டு ஓட்ட போட்டுக்கிறேன். எந்த இடத்துல ஓட்ட போடுறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. பாட்டிலோட டாப்பில் வந்துட்டு ஓட்ட போட்டிருக்கேன். இந்த ஓட்ட போட்டுருக்கோம்ல, இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பிவிசி பைப், அதை எடுத்து நம்ம உள்ளே மாட்டிக்கலாம். இதே போல் இப்போ அடுத்தடுத்த வாட்டர் பாட்டிலையும் ஓட்ட போட்டு அந்த பிவிசி பைப்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் எப்படி மாட்டிருக்கோம் அப்படின்றது. மேலே இருக்க பாட்டிலேருந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டில் வரையும் தண்ணி நம்மளுக்கு மாறி வர்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிவிசி பைப்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமேசான்லேருந்து எல்இடி ஸ்ட்ரிப் லைட் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுச்சு நான் வாங்கிக்கோங்க. இந்த வீல் மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்இடி ஸ்ட்ரிப் லைட் வந்துட்டு ஸ்ட்ரிப்பாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த வீலை விட்டு ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு பக்கம் எல்இடி இருக்கும், ஒரு பக்கத்தை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த எல்இடி இருக்க பக்கத்தை என்ன பண்ணணும்னா வாட்டர் கேனுக்கு மேலே படுற மாதிரி எல்லா கேன்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி எடுத்துக்கிறேன். எப்படி சுற்றிருக்கேன் அப்படின்றத ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே போல் இந்த ஸ்ட்ரிப் லைட்டை ஒரு 4 வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம். நடுவுலையும் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையிலையும் போயிட்டு வர மாதிரி பண்ணிக்கிறேன். கடைசியாக அந்த ஸ்ட்ரிப் லைட்டோட எண்டில் வந்து ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர் நம்மளுக்கு வெளியில் வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பெரிய சைஸில் செல்லோ டேப் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரிப் லைட் ஓட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ரிப் லைட்டை எல்லா இடத்துலையும் கவர் பண்ண மாதிரி சுற்றிலும் வந்துட்டு ஓட்டிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம சிமெண்ட் அப்ளை பண்ணும்போது சிமெண்ட் போயிட்டு எல்இடி வந்துட்டு மறைச்சிடக்கூடாது. அதனால் எல்லா இடத்தையும் கவர் பண்ணி நம்ம ஓட்டிடலாம். இப்போ அடுத்ததாக பச்சை கலரில் ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் வச்சிருக்கோம் இல்லையா, அதோட பாட்டம் சைடில் ஒரு 3/4 இன்ச் பிவிசி பைப் உள்ளே போகிற அளவுக்கு ஓட்ட போட்டு அதில் ஒரு பிவிசி பைப் வந்துட்டு உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலரில் ஒரு கேன் வச்சிருக்கோம் இல்லையா, அதோட பாட்டம் சைட்லேயும் ஒரு 3/4 இன்ச் பைப் போகிற அளவுக்கு ஓட்ட போட்டு அதில் ஒரு பிவிசி பைப் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு தெர்மோகோல் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேலே இந்த வாட்டர் கேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த அந்த 2 ஓட்ட போட்டோம் இல்லையா பிவிசி பைப் வர மாதிரி, அந்த பிவிசி பைப் இந்த தெர்மோகோலையும் தாண்டி கீழே வர மாதிரி நான் 2 இடத்துலையும் இந்த தெர்மோகோல் பீஸ்லையும் ஓட்ட போட்டுக்கிறேன். அடுத்ததாக சிமெண்ட் ஒரு 2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். பவுலில் கொஞ்சமாக சிமெண்ட்டை கொட்டிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சிமெண்ட் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாத மாதிரி பார்த்துங்க. இதை நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணியை சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நூல் துணி, பாலிஸ்டர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த துணி என்ன பண்ணுறோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் மிக்ஸில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம அந்த வாட்டர் கேனுக்கு மேலே போத்தி விட்ட மாதிரி வந்துட்டு பண்ணணும். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துங்க. துணியில் கொஞ்சம் வாட்டர் கேனில் நம்ம மேல் பக்கத்தை கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்குள்ளார கொஞ்சம் போகிற மாதிரியும் பேலன்ஸ் வந்துட்டு நம்ம கீழே இந்த தெர்மோகோல் பீஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அது வரையும் வர மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் துணியை கட் பண்ணி எடுத்துங்க. இதே போல் இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் கேனுக்கும் துணியை சிமெண்ட்டில் டிப் பண்ணிவிட்டு நம்ம மேலே போத்தி விட்ட மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு ஒர்க் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வாட்டர் கேனை கட் பண்ணி எடுத்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா திருப்பி வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அதோட மேல் பக்கத்தில் வந்துட்டு வைக்கிறேன். வச்சோம் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் கனமாக வந்துட்டு மாறும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா வாட்டர் கேன்லையும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அப்ளை பண்ணிருக்கக்கூடிய சிமெண்ட் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பிறகு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். The next day. அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது அவுட்புட் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா சிமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ப்ரஷ் வச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த சிமெண்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு தெரிப்பு இந்த பள்ளம் மேடாலாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் நம்ம சிமெண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஷைனிங்காக வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். துணி வச்சு பண்ணதுக்கு பிறகு பார்த்ததை விட இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு மேலே கோட்டிங் கொடுத்ததுக்கு பிறகு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்த இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்ஸ் தேவை. அந்த பாக்ஸுக்கு மேலே நம்மளோட ஃபவுண்டைன் தூக்கி வச்சிடறேன். அடுத்து நம்ம மேடி துணி யூஸ் பண்ணோம்ல, அதே போல் துணியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த துணியை வந்துட்டு சிமெண்ட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த துணியை இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தெர்மோகோல் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே 3 பக்கத்துலையும் வந்துட்டு நம்ம இப்போ போடலாம். எப்படி போடுறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்தேங்க. 1 hour later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிமெண்ட்லாம் வச்சு பண்ண வேண்டிய ஒர்க் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அடுத்ததாக அமேசான்லேருந்து சப்மர்சிபிள் வாட்டர் பம்பு வாங்கியிருக்கேன். அந்த பம்புக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தா என்ன பண்ணுறோன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த பம்பு வச்சிடலாம். கூட வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஊற்றிக்கிறேன்.
இந்த பம்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா டெலிவரி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ ஜாஸ்தியாக உள்ளது நம்ம ஃபவுண்டனில் வச்சோம் அப்படின்னா ஃபவுண்டனையும் தாண்டி தண்ணி அடிக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு ஃபேனுக்கான ரெகுலேட்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இது கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பம்பை என்ன பண்ணுறோன்னா நம்ம உயரமாக ஒரு பாட்டில் வச்சுருக்கோம், அதுக்கு கீழே வந்துட்டு பிவிசி பைப் ஆல்ரெடி வச்சோம் இல்லையா, அதுக்கு கீழே இந்த பம்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபவுண்டனை இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணிடலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்இடி லைட் உள்ளார வச்சுருக்கோம்ல, அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வெளிச்சமாக இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்லையுமே உள்ளே எரியக்கூடிய எல்இடி நல்லாவே வெளியில் தெரியுது, பார்க்குறதுக்கு இன்னுமே செமையாக இருக்குது. இது அப்படியே நல்லா இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த எல்இடி லைட்டுக்கு ஆர்ஜிபி கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணணும் இல்லையா, கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமோட்டும் இருக்குது. அதில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான கலரு இல்லைனா லைட்டோட ஸ்பீடு இது எல்லாமே வந்துட்டு மாற்றிக்கலாம். அப்படிலாம் மாற்றிட்டு பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவல் தாங்க. ஃபுல் இருட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அப்படி கேமராவில் தான் என்னால் சரியாக வந்துட்டு காமிக்க முடியல மொபைல் எடுக்கிறதுனால. மற்றபடி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஃபவுண்டனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.